சுட சுட 10 கூட சாப்பிடலாம். காசு கொடுத்தாலும் கடைகளில் கிடைக்காது. இப்போ செய்யறதுக்கு ஸ்டீமரில் இது மாதிரி குட்டி பவுல் எடுத்துருக்கேன். அதில் ஒரு பவுல்லையும் ஒரு முட்டையை 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கேரட், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையுமே லைட்டாக தூவிடுங்க. கடைசியாக கருவேப்பிலை மல்லியும் பொடியாக கட் பண்ணி தூவிட்டு அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. மூடி வேகட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய மாவை கலந்துக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 3/4 கப் கடலை மாவு, 1/4 கப் பச்சரிசி மாவு, ஓமம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக கலந்துக்கங்க. இப்போ முட்டை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்தெடுத்து இலை போட்டு வேக வச்சதுனால ஒட்டாமல் அடியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை அப்படியே மாவில் டிப் பண்ணி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எத்தனை சேர்க்க முடியுதோ 1, 2ன்னு சேர்த்து கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி திருப்பி விட்டு நல்லா செவந்து பொன்னிறமானதும் எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு சூடான முட்டை பஜ்ஜி ரெடி. அதே வேக வச்ச முட்டை பீசஸை நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணி மாவில் துவச்சி எடுத்து போட்டு எடுக்கலாம். டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.